வணக்கம். இன்றைய வீடியோவில் ஹிந்தி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்சஸ் அதாவது எதிர்மறை வாக்கியங்கள் எப்படி ஃபார்ம் பண்றது என்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். பாசிட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்றது என்று ஆல்ரெடி கற்றுக்கொண்டோம். இப்போது செய்யவில்லை, போகவில்லை, சாப்பிடவில்லை போன்ற சென்டென்சஸை ஹிந்தில எப்படி சரியாக சொல்ல வேண்டும் என்று கிளியரா புரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்களே நெகட்டிவ் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண முடியும். வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி எக்ஸ்பிரஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நாட் எப்படி யூஸ் பண்றது? குவிக் ரிமைண்டர். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் நேர்மறை வாக்கியங்கள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஹிந்தில எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு அதனோட ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதனோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb வரும். verb குள்ள நம்ம என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் verb root பிளஸ் verb ending. தா தே தீ வரும் இல்லையா? அது. அதுக்கப்புறம் ஹெல்பிங் verb போடும். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த நாட்னு வேர்டு இருக்கு இல்லையா இங்கிலீஷ்ல, தமிழ்ல இல்லை, அத்த ஹிந்தில நஹி சொல்லுவாங்க. நஹி. ஓகே. ரெண்டாவது nahi always comes before the main verb part. Negative sentenceல nahi ஓட பொசிஷன் எங்க இருக்கணும்? அந்த மெயின் வெர்ப்க்கு முன்னாடி இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் verb root பிளஸ் verb ending. அந்த verb rootக்கு முன்னாடி வரணும் nahi. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்க I eat பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் சாப்பிடுகிறேன். ஓகே. ஸோ இது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மே खाता हूँ. ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸை நெகட்டிவா எப்படி மாத்துறோம்? மே நஹி खाता हूँ. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கேன்? காத்தா இருக்கு இல்லையா? இதுல खा இஸ் verb root. ஓகே. அண்ட் தா இஸ் verb ending. ஓகே. ஸோ இந்த verb root இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நஹி வரும். ஸோ மே நஹி खाता हूँ. ஸோ இங்கே இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். மே சப்ஜெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் நஹி. ஓகே. அதுக்கப்புறம் खाता. ஸோ இங்கே खा இஸ் தி verb root. ஓகே. खा இஸ் தி verb root ஃபார் ஈட். ஓகே. சாப்பிட்றதுக்கு खाன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கே தா போட்டிருக்கேன். ஸோ தா போட்டிருக்கோம். அப்போனா இந்த சப்ஜெக்ட் வந்து பாய். ஓகே. நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சப்ஜெக்ட் இஸ் பாய். ஸோ खाता பிளஸ் ஹெல்பிங் verb whom. இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே. இப்போ செகண்ட் பர்சன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? நெகட்டிவ் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே யூ பிளேன்னு ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். நீ விளையாடுகிறாய். ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? தும் खेलते हो. இப்போ இந்த சென்டென்ஸை நெகட்டிவா இப்படி மாத்திருக்கேன். தும் நஹி खेलते हो. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? இங்கே खेलते இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி நஹி போட்டிருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? முதல்ல தும் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இந்த நீக்கு தும். ஓகே. அதுக்கப்புறம் நஹி போட்டிருக்கேன். நஹி இந்த இல்லைக்கு நஹி. ஓகே. அதுக்கப்புறம் வேர்ப் இல்லையா? ஸோ खेल. खेल இஸ் தி verb root ஃபார் ஈட். சாப்பிட்றதுக்கு ஹிந்தியில் खेल சொல்லுவோம். ஸோ verb root खेल போட்டுட்டோம். அதுக்கப்புறம் verb ending தே போட்டிருக்கேன். ஓகே. खेलते. ஸோ இங்கே தே போட்டதுனால சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாய். ஓகே. இந்த தும் வந்து ஒரு பாய். கேர்ள்னா தீன் போட்டிருப்பேன். ஓகே. ஸோ खेलते பிளஸ் அதுக்கப்புறம் ஹெல்பிங் verb ஹோ. தும்னா ஹோ வரும், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ தும் நஹி खेलते हो. ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அப்படி புரியலன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ செகண்ட் பர்சன் நெகட்டிவ்லயே நீங்கள் வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம தும் பார்த்தோம், இப்போ நம்ம இங்க ஆப் பார்க்க போறோம். நீங்கள். ஓகே, ஸோ இங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன்? யூ ஸ்டடி. நீங்கள் படிக்கிறீர்கள். ஓகே, ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? आप पढ़ते हैं. இப்போ இந்த சென்டென்ஸை நெகட்டிவ் எப்படி மாத்திருக்கேன்? आप नहीं पढ़ते हैं. ஓகே, ஸோ இங்க படுத்தைக்கு முன்னாடி நஹி போட்டிருக்கேன். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்? ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? நீங்களுக்கு ஆப். ஓகே, அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கு நஹி. அதுக்கப்புறம் இங்க வேர்ப். இந்த பட் இருக்கு இல்லையா? பட் வந்து ஸ்டடிக்கு வேர்ப் ரூட். ஓகே, ஸோ பட் பிளஸ் அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங் தே போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த ஆப் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? நீங்கள், இவங்க வந்து மேல் பாய். அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங், சாரி, ஹெல்பிங் வேர்ப் ஹே. ஓகே, ஸோ ஆப் வந்தா ஹே வரும், உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப் நஹி படுத்தே ஹே, நீங்கள் படிப்பதில்லை. ஓகே ஓகே, இப்போ தேர்ட் பர்சன்ல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், he goes. அவன் போகிறான். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? वह जाता है. ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி நெகட்டிவா மாத்திருக்கேன்? वह नहीं जाता है. ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்? ஜாத்தாக்கு முன்னாடி நஹி போட்டிருக்கேன். ஓகே, वह नहीं जाता है, அவன் போவதில்லை. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பார்க்கலாமா? அவன், அவனுக்கு வஹ, அதுக்கப்புறம் இல்லைக்கு நஹி, அதுக்கப்புறம் ஜா பிளஸ் தா. ஜா இஸ் தி verb root for go. ஓகே, கோக்கு நம்ம ஹிந்தியில ஜான் சொல்லணும். அதுக்கப்புறம் verb ending தா. தா ஏன் போட்டிருக்கோம்? ஏன்னா பாய், சப்ஜெக்ட் இஸ் ஹி. ஓகே, கேர்ள்னா தீன் வரும். ஸோ ஜாத்தா பிளஸ் ஹெல்பிங் verb ஹே போட்டிருக்கோம். வஹ வந்தாலே ஹே ஹெல்பிங் verb வரும். ஸோ வஹ நஹி ஜாத்தா ஹே, he doesn't go, அவன் போவதில்லை. ஓகே, இப்போ தேர்ட் பர்சன்ல வர ப்ளூரல் இருக்கு இல்லையா? அவர்கள். இங்கிலீஷ்ல தே, ஹிந்தியில அவர்கள் வே சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தே ஸ்டடி, பாசிட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் படிக்கிறார்கள். ஹிந்தியில வே படுத்தே ஹே. ஸோ இந்த சென்டென்ஸை நெகட்டிவா எப்படி மாத்திருக்கேன்? வே நஹி படுத்தே ஹே, படுத்தைக்கு முன்னாடி நஹி போட்டிருக்கேன். அவர்கள் படிப்பதில்லை. ஓகே, ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? அவர்கள் வே, இல்லை நஹி. ஓகே, இங்க பட், பட் வந்து ஸ்டடியோட வேர்ப் ரூட். அதுக்கப்புறம் வேர்ப் எண்டிங் தே போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த வே இருக்கு இல்லையா? தே, இந்த சப்ஜெக்ட் அவர்கள் வந்து பாய், பாய்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் கேர்ள்னா தீ வந்திருக்கோம் இங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்பிங் verb ஹே போட்டிருக்கேன், ப்ளூரல். ஓகே, ஸோ வே நஹி படுத்தே ஹே, அவர்கள் படிப்பதில்லை. ஓகே ஓகே, இப்போ ஹம், ஃபர்ஸ்ட் பர்சன்ல வர ஹம், அதாவது நாம, நாங்கள், இங்கிலீஷ்ல வி. ஹம் யூஸ் பண்ணி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ், ஹம்ல ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ இங்க ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் வி ரைட்னு கொடுத்துருக்கேன். நாங்கள் எழுதுகிறோம். ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஹம் லிக்தே ஹே. இந்த சென்டென்ஸை நெகட்டிவ் எப்படி மாத்திருக்கேன்? ஹம் நஹி லிக்தே ஹே, நாங்கள் எழுதுவதில்லை. ஸோ லிக்தே முன்னாடி நஹி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? நாங்கள் ஹம், ஓகே, இல்லை நஹி, அதுக்கப்புறம்
ரைட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எழுதுறதுக்கு ஹிந்தியில் அதோட வேர்ப் ரூட் வந்து லிக். ஓகே, லிக் ப்ளஸ் அதுக்கப்புறம் தே போட்டிருக்கேன். ஓகே, லிக்தே, வேர்ப் எண்டிங் தே. இப்போ உங்களுக்கு ஹம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருக்கேன், இந்த ஹம்ல இது வந்து கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, ஓகே, கேர்ள்ஸ் மட்டும் இருந்தாலும் சரி, பாய்ஸ் மட்டும் இருந்தாலும் சரி, 2 பேருமே இருந்தாலும் சரி, எப்பவுமே தே போடணும் இங்க. ஓகே, வேர்ப் எண்டிங் தே போடணும். ஸோ லிக்தே, அதுக்கப்புறம் ஹம் வந்தாலே ஹெல்பிங் வேர்ப் ஹே வரும். ப்ளூரல் இல்லையா, ஹே வரும். ஸோ ஹம் நஹி லிக்தே ஹே, நாங்கள் எழுதுவதில்லை. ஓகே, ஓகே. ஸோ பேட்டர்ன் கிளாரிட்டி ஸ்லைட். ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு அது இங்கே போட்டிருக்கேன். சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் நெய் வரும், அதுக்கப்புறம் வேர்ப். ஓகே, ஸோ இங்கே இந்த வேர்ப்னா வேர்ப் ரூட், அதில் அதுக்கப்புறம் இந்த வேர்ப் எண்டிங் தா வருமா, தே வருமா, தீ வருமா. ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஃபார் நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க, பாசிட்டிவ் ஒன்று கொடுத்துருக்கேன், ஐ கோ. ஹிந்தியில் மே ஜாத்தா ஹூம். ஸோ இதை நெகட்டிவ்ல பாருங்க, ஐ டோன்ட் கோ, மே நஹி ஜாத்தா ஹூம். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்லி நஹி ஆட் பண்ணணும், தட்ஸ் இட். ஓகே, வேர்ப்க்கு முன்னாடி நஹி ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன், பாசிட்டிவ் சென்டென்சஸ். அதே நீங்கள் நெகட்டிவாக மாற்றணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ முதலாவது ஐ பிளே கிரிக்கெட், ஹிந்தியில் மே கிரிக்கெட் खेलता हूँ. அடுத்தது she goes to school, वह स्कूल जाती है. அடுத்தது you drink milk, आप दूध पीते हैं. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர்ஸ் போடுங்க. என்னோட அடுத்த வீடியோவில் இதனோட ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக கற்றுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.